ராவணன் சீதையை கடத்தி புஷ்பக விமானத்தில் ஏறிச் சென்றான். ராவணனை தாக்க வந்த ஜடாயுவை வெட்டி வீழ்த்தினான். சீதை ஜடாயுவின் மரணத்தை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டாள். தன்னை காப்பாற்ற வந்த ஜடாயுவுக்கு நேர்ந்த இந்த நிலைமையை கண்டு சீதை மிகவும் வருந்தினாள். ராவணன் இலங்கையை அடைந்தான். அங்கு அசோகவனத்தில் சீதையை சிறை வைத்தான். கொடிய அரக்கர்களை கொண்டு சீதையை காவல் புரிய வைத்தான். சீதையை தனியே விட்டுச் சென்ற லட்சுமணர் மனம் வருந்தி ராமரை நோக்கிச் சென்றார். மாரீசனின் குரலை கேட்டு சீதை தன்னை நினைத்து மிகவும் துன்பப்படுவாள் என எண்ணி ராமர் வேகமாக திரும்பிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் தொலைவில் லட்சுமணன் வருவதை கண்டார் ராமர். லட்சுமணரை பார்த்ததும் ராமரின் மனம் பதைப்பதைத்தது. லட்சுமணனை சீதைக்கு காவலாக அங்கே இரு என்று சொல்லியிருந்தோம். இவன் இங்கு வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு லட்சுமணரை நோக்கி வந்தார் ராமர். லட்சுமணர் ராமரை கண்டதும் அருகில் வந்து வணங்கி ராமரை தழுவி கொண்டார். பிறகு ராமர், நீ சீதையை தனியாக விட்டுவிட்டு இங்கே வருவதற்கான காரணம் என்ன என்று வினவினார். லட்சுமணர் நடந்தவற்றையெல்லாம் விவரமாக கூறினான். அன்னை அரக்கன் குரலை தங்கள் குரல்தான் என்று கூறி என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார். நான் தங்களின் குரல் இல்லை என்று எவ்வளவு சொல்லியும் அன்னை அதை கேட்கவில்லை. அன்னை சீதை தன்னை கடிந்து பேசி அனுப்பியதையும் கூறினார். இதை கேட்ட ராமன் அனைத்துக்கும் தானே காரணம் என்று மனம் வருந்தினார். தம்பி, நீ மானை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியும் நான் மானை பிடிக்க வந்தது என் தவறுதான் என்று கூறினார். பிறகு இருவரும் சீதை அங்கே தனியாக இருப்பாள் என விரைந்து பர்ணசாலைக்கு திரும்பினர். இருவரும் பர்ணசாலையை அடைந்தனர். பர்ணசாலை வெறுமையாக இருந்தது. அங்கே சீதை இல்லாததைக் கண்டு ராமர் திடுக்கிட்டார். பெரும் துயரம் அடைந்தார். ராமர் சீதையை நினைத்து துயரத்தில் மூழ்கினார். லட்சுமணர் பர்ணசாலை வெளியில் தேர் சுவடு இருப்பதை கண்டார். அத்தேர் தெற்கு நோக்கி பயணித்துள்ளது என்பதைக் கண்டு ராமரிடம் கூறினார். அண்ணா, நாம் நேரத்தை வீணடிக்காமல் விரைந்து சென்று அன்னையை காப்பாற்றுவோம் என கூறினார் லட்சுமணர். ராமரும், நீ சொல்வதும் சரிதான், வா உடனே பின்தொடர்ந்து செல்வோம் என கூறி இருவரும் பின்தொடர்ந்தனர். தேரின் சுவடை நோக்கி இருவரும் சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் தேரின் சுவடு மறைந்து விட்டது. தேரின் சுவடு மறைந்ததை பார்த்து ராமர் திகைத்து நின்றார். லட்சுமணரோ, அண்ணா, தேரின் சுவடு மறைந்தால் என்ன? தேர் தெற்கு நோக்கி சென்றுள்ளது என்பது உறுதியாக தெரிகிறது. நாம் தெற்கு நோக்கி செல்வோம் என கூறினார். இருவரும் தெற்கு நோக்கி சென்றார்கள். போகும் வழியில் காணப்படும் மலைக்குன்றுகளையும் நதி ஓடைகளையும் சீதை எங்கே எங்கே என்று ராமர் கேட்டுக்கொண்டே போக அவைகளுக்கு ராவணன் மேல் இருந்த அச்சத்தால் அவை எல்லாமே மௌனம் சாதித்தன. அவ்வாறு அவர் மான்களின் கூட்டத்தை பார்த்து கேட்கவே அவையாவும் ராமருக்கு உதவி செய்வது போல எல்லாமே வானத்தை பலமுறை தொடர்ந்து பார்த்து கொண்டே தெற்கு நோக்கி பாய்ந்தோடின. அதிலிருந்து சீதை வான் வழியே தென் திசை நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாள் என்று லட்சுமணன் புரிந்து கொண்டான். அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் வழியில் வீணை கொடி ஒன்று அருந்து கிடப்பதை பார்த்தார்கள். லட்சுமணர் வீணை கொடியை பார்த்து, இது ராவணனுடையது என்றார். வீணை கொடி ஜடாயுவின் மூக்கினால் அறுபட்டுள்ளதை பார்த்தனர். ராவணனிடம் போர் புரிந்து அவன் தேரை உடைத்து வீணை கொடியை அறுத்தவர் ஜடாயு பெரியப்பா என்பதை உணர்ந்தனர். பிறகு இருவரும் ஜடாயுவை தேடி சென்றனர். வழியில் பல தலைகள் பல கைகள் அறுபட்டு கிடந்தன. இதனை பார்த்த ராமர், சீதையை கவர்ந்து சென்றவர் பல அரக்கர்கள் போல் தெரிகிறது என்றார். லட்சுமணரோ, அண்ணா, ராவணனுக்கு பல தலைகள் பல கைகள் உண்டு. இவன் பல தலைகள் பல கைகள் அறுக்கப்பட்டாலும் திரும்ப முளைக்கும் வரம் பெற்றவன். இங்கு பல தலைகள் பல கைகள் அறுக்கப்பட்டுள்ளது, ஆனால் கால்கள் அறுப்படவில்லை. ஆதலால் ராவணன் தான் அன்னையை கவர்ந்து சென்றுள்ளான் என்றார். ராமர் லட்சுமணர் இருவரும் ஜடாயுவை தேடி விரைந்து சென்றனர். அவர்கள் போகும் வழியில் ஒரு கொடிய வில் முறிந்து கிடப்பதையும் கவசம் மருந்து கிடப்பதையும் கண்டனர். இதனை கண்ட ராமர், இங்கு பெரும் போர் நடத்தியிருக்கக்கூடும் என்றார். சிறிது தூரம் சென்றதும் இரத்த வெள்ளத்தில் ஜடாயு வீழ்ந்திருப்பதை பார்த்து மிகவும் துன்பப்பட்டனர். ராமர் ஜடாயுவை பார்த்து புலம்பி அழுதார். வீட்டில் என் தந்தையை இழந்தேன். இங்கு தந்தைக்கு நிகரான தங்களை இழந்துவிட்டேன். இனி நான் என்ன செய்வேன் என புலம்பி அழுதார். சிறிது மயக்கம் தெளிந்த ஜடாயு ராம லட்சுமணரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். உங்களை என் உயிர் போகும் தருணத்தில் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் சீதையை தனியே விட்டுவிட்டு எங்கே சென்றீர்கள்? ராவணன் சீதையை கவர்ந்து செல்வதைக் கண்டு நான் அவனை தடுக்க முயற்சித்தும் தோற்றுவிட்டேன். ராவணன் சிவன் கொடுத்த வாளால் என் சிறகுகளையும் கால்களையும் அறுத்துவிட்டு இங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டான். இதை கேட்ட ராமர் பெரும் கோபம் கொண்டார். சீதையை அபகரித்து சென்றதையும் தங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விண்ணுலகத்தவரை அழித்து விடுகிறேன் என்றார். ஜடாயுவோ,
ராமா, ஒரு பெண்ணை காட்டில் தனியாக விட்டுவிட்டு ஒரு மானின் பின் சென்றது உன் தவறு. நீ விண்ணுலகத்தவரை கோபித்துக் கொண்டு ஒரு பயனுமில்லை. அவர்களோ நீ அரக்கர்களை அழிப்பாய் என்று உன் உதவியை நாடியிருக்கின்றனர். ஆதலால் நீ அரக்கர் குலத்தை அழித்து உன் மனைவியை காப்பாற்று என்று கூறினார். பிறகு ஜடாயுவின் உடலை விட்டு உயிர் பிரிந்தது. ராமரும் லட்சுமணரும் ஜடாயுவின் பிரிவை தாங்க முடியாமல் அழுதனர். பிறகு அவர்கள் ஜடாயுவுக்கு ஈமச் சடங்குகளை செய்தனர். ராம லட்சுமணர் அன்றைய பொழுதை ஒரு இடத்தில் கழித்தனர். இரவெல்லாம் ராமர் தூங்கவில்லை. சீதையை நினைத்து மிகவும் வேதனை அடைந்தார். பொழுது விடிந்தது. ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடி தெற்கு திசையை நோக்கி பயணித்தனர். இவர்கள் வெகு தூரம் சென்று கவந்தன் என்னும் அரக்கன் இருக்கும் வனத்தை அடைந்தனர். நண்பகல் வந்தது. கவந்தனை இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்ததால் அவனின் தலை உடம்புக்குள் புகுந்து முண்டமாக மாறினான். கவந்தன் வனத்தில் வாழும் விலங்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி தீங்கு செய்து வந்தான். கவந்தனின் கையில் யாராவது அகப்பட்டால் உடனே அவன் தின்று விடுவான். அவன் கையை நீட்டி அள்ளினால் வனத்தில் உள்ள விலங்குகள் முனிவர்கள் எல்லாம் கையில் அகப்படுவர். அந்த அளவுக்கு அவனின் கை நீளமானது. சீதையை தேடி சென்ற ராமனும் லட்சுமணனும் கவந்தனின் கையில் அகப்பட்டுக் கொண்டனர். கவந்தனோ, உங்களை கடவுள்தான் எனக்கு உணவாக அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உங்கள் உயிர் மேல் ஆசை வைக்க வேண்டாம் என்று மிரட்டினான். ராமர் சீதையின் நினைவால் மிகவும் மனம் வருந்திருந்தார். ராமரோ லட்சுமணனிடம், தம்பி, எனக்கு ஏற்பட்ட துயரங்கள் போதும். இனியும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. என்னை வரக்கனிடம் விட்டுவிட்டு நீ தப்பிச்சல் என்றார். லட்சுமணனோ, அண்ணா, நாம் வனம் வரும் முன் அன்னை சுமித்திரை என்னிடம், ராமனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் அவனுக்கு முன் நீ உயிர் துறந்து விடு என்றார். ஆனால் இப்பொழுது நீங்கள் உயிர் துறந்தால் நான் எவ்வாறு நாடு திரும்ப முடியும்? இறந்தால் இருவரும் இறப்போம் என்றார். அண்ணா, துன்பம் வரும்போது அதனை எதிர்க்க வேண்டும். அதுதான் வீரம். இதனை கேட்ட ராமர் மனம் தேறினார். அண்ணா, நாம் இவனை கொல்லாமல் இவனுடைய தோள்களை மட்டும் வெட்டி விடுவோம் என்றார். கவந்தன் ராம லட்சுமணரை விழுங்க முன் வந்தான். அவர்கள் கவந்தனுடைய தோள்களை வெட்டி தள்ளினார்கள். கவந்தன் கீழே விழுந்தான். பிறகு அவன் சாப விமோசனம் பெற்று சூரிய ஒளி போல் விண்ணில் தோன்றினான். ராமர் கவந்தனை நோக்கி, நீ யார் எனக் கேட்டார். அதற்கு கவந்தன், நான் விசுவாவசு என்ற பெயர் கொண்ட கந்தர்வன். ஒரு முனிவரின் சாபத்தால் அரக்கனாக மாறினேன். தாங்கள் என் தோள்களை வெட்டியவுடன் நான் என் பழைய உருவினை பெற்றேன். தங்களுக்கு கோடி வணக்கங்கள். நான் சீதையை கண்டுபிடிக்க வழியை கூறுகிறேன். நீங்கள் தனியாக சீதையை கண்டுபிடிக்க இயலாது. தங்களுக்கு சுக்ரீவன் உதவி புரிவார். ஆதலால் தாங்கள் சுக்ரீவனை நாடி செல்லுங்கள். சுக்ரீவனின் மனைவியை வாலி கவர்ந்து சென்றுள்ளான். நீங்கள் சுக்ரீவனின் மனைவியை மீட்டு சுக்ரீவனிடம் நட்பு கொள்ளுங்கள். சுக்ரீவன் மிகவும் நல்லவன். அவன் வானரங்களின் தலைவனாவான். சீதையை தேடி கண்டுபிடிக்க சுக்ரீவன் உதவி புரிவான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தான் கந்தர்வன். பிறகு ராமலட்சுமணர் பல காடுகளையும் மலைகளையும் தாண்டி சென்று மதங்க மகரிஷி வாழும் ஆசிரமத்தை அடைந்தனர். அங்கு மகரிஷியின் சீடர்களுக்கு சபரி என்னும் மூதாட்டி பணிவிடை செய்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்தாள். சபரி மூதாட்டி மகரிஷியின் மாணவியாவார். அவள் ராமனின் வரவை எதிர்நோக்கி வழிபாடு செய்து கொண்டிருந்தாள். சபரி மூதாட்டி ராமலட்சுமணர் வருகையை எதிர்பார்த்து அவர்களுக்காக காய்கனிகளை சேகரித்து வைத்திருந்தாள். ராமலட்சுமணர் வருகையை பார்த்து இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்தாள். சபரியின் அளவற்ற அன்பைக் கண்டு ராமர் நெகிழ்ந்து போனார். பிறகு சபரி ராமனின் துன்பங்களை கேட்டறிந்தார். அவள் சுக்ரீவனை துணையாக கொண்டு சீதையை கண்டுபிடிக்க கூறினாள். சுக்ரீவனை காண செல்லும் வழியையும் அவள் கூறினாள். பிறகு சபரி ராமலட்சுமணர் இருக்கும் போதே முக்தி நிலையை அடைந்தாள். ராமரும் லட்சுமணரும் சுக்ரீவனை காண சபரி காண்பித்த வழியை நோக்கி பயணித்தனர். வழியில் மலைகள், காடுகளை கடந்து சென்றனர். பிறகு அவர்கள் பம்பை நதியை அடைந்தனர். பம்பையின் அழகையும் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பார்த்தவுடன் ராமருக்கு சீதையின் நினைவு வந்தது. அவர்கள் பம்பையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு பிறகு சோலையில் ஓரிடத்தில் தங்கினார்கள். ராமர் லட்சுமணரிடம், தம்பி, சீதை இங்கிருந்தால் பம்பை நதியின் அழகை மிகவும் ரசித்திருப்பாள். ஆனால் இன்று அவள் என்னை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டிருப்பாள் என்றார். இதற்கு லட்சுமணர், அன்னை தங்களை நினைக்க மாட்டார் என்றார். இதை கேட்ட ராமருக்கு அதிர்ச்சி உண்டானது. தம்பி, உன் பதில் வித்தியாசமாக உள்ளது. கற்புடைய பெண்கள் தங்கள் கணவரை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதேபோல் சீதையும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பாள் தானே என்றார். அதற்கு லட்சுமணர், கற்புடைய பெண்கள் நிச்சயம் தங்கள் கணவரை பிரியும் போது நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்னை தங்களை மறந்தால்தானே மீண்டும் நினைப்பார்கள். அன்னை தங்களை
ஒரு நொடி கூட மறக்க மாட்டார்கள். ஆதலால் தான் தங்களை நினைக்க மாட்டார்கள் என்றேன் என்றார். லட்சுமணனின் பேச்சு திறமையைக் கண்டு ராமர் வியந்து போனார். ராமர் மறுபடியும் சீதையை நினைத்து புலம்பினார். சுக்ரீவன் எங்கு உள்ளானோ? அவனை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? சீதை எத்தகைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாளோ? சீதையை நான் எப்பொழுது காண்பேன்? ஒரு பெண்ணின் துயரத்தை போக்க முடியாத எனக்கு எதற்கு வில் என்று உலக மக்கள் அனைவரும் என்னை தூற்றுவார்களே என்று கூறி ராமர் புலம்பினார். லட்சுமணர் ராமரை சமாதானம் செய்தார்.